அவங்களோட சேர்ந்து சேர்ந்து போறதுதான் குடும்பத்தை சேர்ந்து நடத்தணும். வேணும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதர் நபிக்கு வந்து சொன்னார், யார சொல்லலாம், எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அவங்களோட நான் சேர்ந்து சேர்ந்து போறேன், என்ன வெட்டி வெட்டி விடுறான். நான் ஒட்டி ஒட்டி போறேன், என்ன வெட்டி வெட்டி விடுறான். அதுபோ நான் அவங்களோட நல்ல முறையில நடந்து போறேன், ஆனா அவங்க என்னோட கெட்டமும் நடக்கிறாங்க. அவங்கள அறிவார்ந்த முறையில எப்படியாச்சும் சேர்ந்து போகலான்னு போறேன், ஆனா என்ன விட்டும் முட்டாள்தனமா நடந்து கொள்றான். ஆனா என்னால் முடிஞ்சளவுக்கு சேர்ந்து போறதுக்கு போறேன், ஆனா என்னை வெட்டி விடுறதுக்கே முயற்சி செய்யறான். இப்பவும் சேர்ந்து நடக்கணுமான்னு கேட்டான். நம்ம தான் என்ன சொல்லுவோம், நீ செய்யறது செஞ்சுட்டாப்பா விட்டு, நீ உன் கடமையை செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லல. மத்தவங்களா இருந்தா கூட சொல்லிப்பாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ல, நீ செய்யறதை செஞ்சுட்டா, நீ சேர்ந்து நடந்துட்டா, உன்னோட அவங்க வந்து கெட்டவங்களா நடந்து கொள்றாங்க, சம்பாத்தியங்கள்ல இருக்கிறாங்க, வேற ஏதேனும் ஒரு வகையில இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதை சரி செய்ய வேண்டியது. குடும்பத்தார்களை பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தார்களை சேர்த்து வைக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்து. ஆக முதலாவது மார்க்க விஷயங்கள்ல உறுதிப்படுத்துது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, குடும்பத்தார்கள் எல்லோரும் ஒற்றுமையா சேரக்கூடிய விதத்துல அதுக்கான என்ன வழி, அதை மூத்தவங்க மசூரா செஞ்சு ஆலோசனை செஞ்சு குடும்பத்தார்கள் எல்லோரும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துது. ஏதேனும் மனக்கசப்புகள் இருக்கலாம், ஏதேனும் பிசினஸ் பார்ட்னருங்கிற அடிப்படையில் குடும்பமா இருந்திருக்கும், ஆனா பிசினஸை காரணமா வச்சு ஏதேனும் சண்டை சச்சரவுகள் இருக்கலாம், அல்லது ஏதாச்சும் கல்யாண பொண்ணு கொடுக்காதனால மாப்பிள்ளை கொடுக்காதனால அதனால மனக்கசப்புகள் இருக்கலாம். அதையெல்லாம் நீக்கி குடும்பத்தார் ஒன்று சேர்றது ரொம்ப முக்கியமானது. சொல்லுவாங்க,